11 மற்றும் 12ஆம் தேதிகளில் தமிழ்நாட்டிற்கு வரவிருக்கிறார் ராகுல் காந்தி என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, இந்த வருகையினுடைய முக்கியத்துவம் என்ன? எந்தெந்த பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார்? அபிநயா, இந்திய கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவர் ராகுல் காந்தி வரக்கூடிய 12 அல்லது 11 அல்லது 12 ஆகிய 2 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் தமிழகம் வர அவர் சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. முன்னதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மற்றும் கார்கே ஆகியோரை தமிழகத்திற்கு பிரச்சாரத்திற்கு அழைத்து அதற்கான ப்ரொபோசலை அனுப்பியிருந்தனர். இந்த நிலையில் 11 அல்லது 12 2 நாட்களில் ஒரு நாள் தமிழகம் வர அவர் சம்மதம் தெரிவித்திருக்கிறார். அவருக்கான பயண திட்டத்தை தயார் செய்யக்கூடிய பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தென் மாவட்டம் மற்றும் வட மாவட்டம், இந்த மாவட்டங்களை மையப்படுத்தி அவருடைய பயண திட்டம் என்பது அமையப்பெற இருக்கிறது. குறிப்பாக கோவை அல்லது கரூர் 2 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் பொதுக்கூட்டம், அதே போல திருநெல்வேலி அல்லது விருதுநகர் 2 மாவட்டங்களில் ஒரு இடத்தில் அவர் பொதுக்கூட்டத்தில் கலந்து இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. முதற்கட்டமாக ஒரு நாள் அவர் வருகை தர இருக்கிறார். அதன் பிறகு மீண்டும் மற்றொரு நாள் வர வேண்டும் என்ற ப்ரொபோசலையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து கார்கே மற்றும் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட தலைவர்களும் தமிழகம் வர இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அபிநயா, 11 அல்லது 12ஆம் தேதிகளில் ராகுல் காந்தி வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அந்த 4 நாள் பயணமும் ஏப்ரல் 9ஆம் தேதியிலிருந்து நடைபெற இருக்கிறது. ஒரே நேரத்தில் இந்த பரப்புரை நிகழுமா என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.